ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஹோப் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி 60 டேஸ் ஆஃப் கிறிஸ்மஸ் வெயிட் லாஸ் சேலஞ்சில் டே 26ஓட டயட் மீல் பிளானும் கூடவே இந்த நாள் எனக்கு எப்படி போச்சு அப்படிங்கிற ஒரு விலாகும் தான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். பாஸ்ட் ஒரு 2 டேஸாக நான் ஷேர் பண்ண விலாகுக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு. 2-3 கமெண்ட்ஸ் கூட பிடிச்சிருக்கு, நீங்கள் இதையே கண்டினியூ பண்ணுங்கள் அப்படி கூட சொல்லியிருந்தீங்க. ஸோ எல்லாருக்குமே தேங்க்யூ ஸோ மச். இன்றைக்கும் மார்னிங் எந்திரிச்சு எம்டி ஸ்டொமக்கில் குடிக்கிறதுக்காக க்ரீன் டீ தான் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். ஃபர்ஸ்ட் டே இது ட்ரை பண்ணும்போது கொஞ்சம் கசப்பாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருந்தேன். பட் செகண்ட் டே ட்ரை பண்ணப்போ பெட்டராக இருந்துச்சு அந்த குவான்டிட்டி கம்மி பண்ணி போட்டதில். ஸோ தேர்ட் டேயும் அதையே கண்டினியூ பண்ணி அந்த பேக் காலியாகிறது வரைக்கும் அதை தான் நான் எடுக்க போகிறேன் இன்றைக்கி. ஸோ தட் எம்டி ஸ்டொமக்கில் ஃபர்ஸ்ட் ட்ரிங்காக க்ரீன் டீ குடிச்சு இந்த நாளை சூப்பராக ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நேற்றுக்கு நைட்டே குழந்தைய வந்து அம்மா வீட்டில் விட்டுருந்தேன். ஸோ அங்கே தான் ஸ்டே பண்ணால் இன்றைக்கும் அப்படியே அங்கேயே ஸ்டே பண்ணதுனால மார்னிங் அவருக்கு பால் காய்க்கணும் அண்ட் அவரை கவனிக்கணுங்கிற வேலை வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு. ஸோ தட் நான் மார்னிங்கே வந்து க்ரீன் டீ குடிச்சிட்டு அண்டு லஞ்சுக்கான சின்ன சின்ன ப்ரிப்ரேஷன்ஸ் பண்ணுவோம் அப்படின்னு மார்னிங்கே ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஏன்னா எனக்கு ஆஃப்டர்நூன் மேலே கொஞ்சம் வெளியில் போகிற ஒர்க் இருந்துச்சு. அதனால் குக்கிங்கை நேரமே முடிச்சிட்டோம் அப்படின்னா கிச்சன் ஒர்க்கு சீக்கிரமாக முடிஞ்சிடும். அப்புறம் மத்தியானம் நமக்கு வெளியில் போகிறதுக்கும் டைம் கரெக்டாக இருக்கும். அப்படிங்கிறதுனால மார்னிங் வந்து எம்டி ஸ்டொமக்கில் அந்த டீயை குடிச்சிட்டு அண்ட் அதுக்கப்புறமா அந்த லஞ்சுக்கான ப்ரிப்ரேஷன்ஸ் கொஞ்சம் நான் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இன்றைக்கி லஞ்சுக்கு வந்து சாப்பாடும் மட்டன் கிரேவியும் அண்ட் ஒரு எக் ஆம்லேட்டும் பண்ணிக்கலாம் அப்படின்னு தான் மார்னிங்கே பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ மட்டன் கிரேவிக்கு எப்போவுமே பொட்டேட்டோ கொஞ்சம் அதிகமாக போட்டால் நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுனால ஒரு 3-4 பொட்டேட்டோ பீல் பண்ணி நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி, குட்டியால் கொஞ்சம் ஓரளவு மீடியம் சைஸில் பீஸாக கட் பண்ணி அதை நல்லா க்ளீன் பண்ணி ஃபஸ்ட்டு வந்து பொட்டேட்டோவை வேகிறதுக்காக செப்பரேட்டாக போட்டிருந்தேன். என்னோட மதரின்ல ஆல்ரெடி மட்டனை வந்து நல்ல குக்கரில் வேக வச்சு தான் கொடுத்துருந்தாங்க. அது கூட பொட்டேட்டோ போட்டு கூட வேக வச்சுக்கலாம். பட் அவங்க மறந்துட்டாங்க. ஸோ தட் நான் செப்பரேட்டாக பொட்டேட்டோவை வந்து பீல் பண்ணி கட் பண்ணி அதை வந்து வேகிறதுக்காக போட போகிறேன். ஃபஸ்ட்டு பொட்டேட்டோவை வேக வச்சு எடுத்துட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் குழம்பு பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால தான் அதை க்ளீன் பண்ணி வேகிறதுக்காக போட்டுட்ருக்கேன். அண்ட் அதுக்கப்புறமா இன்றைக்கி நான் பிரேக்ஃபாஸ்ட்டாக ஃபர்ஸ்ட் மீலாக ஒரு ஆப்பிள் தான் எடுத்துக்கிட்டேன். இது வந்து நான் இன்றைக்கி எந்திரிக்கும் போது 8 o'clock ஆயிடுச்சு. இது நான் சாப்பிடும்போது 9:30 பக்கத்தில் ஆயிடுச்சு. ஸோ ஒரு ஆப்பிள் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டாக எடுத்துகிட்டு ஹஸ்பண்டுக்கு வந்து 2 சப்பாத்தியும் நேற்றுக்கு நைட்டு வச்ச குழம்பும் கொடுத்துருந்தேன். சப்பாத்தி கூட நேற்றுக்கு நைட்டு வச்சது தான், கொஞ்சம் ஹீட் பண்ணி அவருக்கு கொடுத்துருந்தேன். அண்ட் அதுக்கப்புறமா இந்த கிரேவிக்கு வந்து வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு இதெல்லாம் தேவைப்படும். அதெல்லாம் ஒரு சைடில் வந்து கட் பண்ணிட்டு இருக்கேன். நேற்றுக்கு ஒரு சிஸ்டர் வந்து இன்ஸ்டாகிராமில் டிஎம் பண்ணி உங்களோட ஆர்ம்ஸு அப்புறம் தை அப்டாமன் ஏரியாலெல்லாம் எவ்வளோ நீங்கள் ரெடியூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னு ஷேர் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. பட் எனக்கு ஷேர் பண்ணணும்னு ஆசை தான். ஆனால் நான் வெயிட் லாஸ் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணும்போது எங்கிட்ட வந்து அந்த டேப் இருக்கும்ல, நம்ம செக் பண்ணுற இன்ச் டேப்பு, அது எங்கிட்ட இல்லை. டில் நவ் இப்போ வரைக்குமே அது நான் பர்ச்சேஸும் பண்ணலை, எங்கிட்ட இல்லை. ஸோ தட் ஃபஸ்ட்டு எனக்கு எவ்வளோ இருந்துச்சு அப்படின்னு எனக்கு தெரியலை. அண்ட் இப்போ வரைக்கும் டேப் இல்லாததுனால தான் நான் ஷேர் பண்ணாமலே இருக்கேன். அண்ட் இன்னொன்று, என்னோட ஜீன்ஸ் பேண்ட்டு நான் வாங்கும்போது 40 இன்ச்சில் இருந்துச்சு. 40 சைஸில் நான் வாங்கினேன். அந்த இன்ச்சில் என்னோடய ஹிப்பெல்லாம் இருந்துச்சு. ஆனால் இப்போ அது ரொம்ப லூஸ் ஆயிடுச்சு. எனக்கு தெரிஞ்சு 38 சைஸ் எல்லாம் எனக்கு கரெக்டாக இருக்கும் இப்போன்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கு இன்ச் லாஸ் எல்லாம் நல்லாவே நடந்திருக்கு, அதில் எந்த டவுட்டும் இல்லை. ஆனால் அது எவ்வளோ லாஸ் ஆச்சு அப்படின்னு அப்ராக்சிமேட்டாக எனக்கு சொல்ல தெரில. அதுக்கு ரீசன் வந்து இதுதான், எங்கிட்ட அந்த டேப் இல்லாததுனால தான் மெஷர் பண்ணி ஷேர் பண்ண முடியலை. அண்ட் வெங்காயம், தக்காளி எல்லாம் ஒரு பக்கமாக கட் பண்ணிவிட்டு ரைஸ் குக்கரில் போடலாம் அப்படின்னு ரைஸ் வந்து எடுத்திருக்கேன். இன்றைக்கி நான் இதை ஷேர் பண்ணுறதுக்கு ரீசன் என்னென்னா, நீங்கள் என்ன ரைஸ் யூஸ் பண்ணுறீங்க அண்ட் இந்த ரைஸோட நேம் என்னென்னு நேற்றுக்குள்ள கமெண்ட்ஸில் ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க. இது வந்து நம்ம ஊரில் வந்து சம்பா ரைஸ், அப்புறம் ப்ரௌன் ரைஸ், அப்புறம் கைக்குத்தல் அரிசி இப்படியெல்லாம் சொல்லுவாங்க. கேரளாவில் வந்து மட்டா ரைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ரைஸ் வந்து குக்கரில் வேகிறதுக்காக போட்டதுக்கப்புறமா
இங்கே பொட்டேட்டோவும் நல்லா வெந்துருச்சு. அதை எடுத்து செப்பரேட்டாக ஒரு பாத்திரத்தில் வச்சுட்டு அதே பேனில் நல்லா வந்து பேன் வந்து ஹீட் ஆனதுக்கப்புறமா ஆயில் விட்டு ஆயிலும் ஹீட் ஆனதுக்கப்புறமா கடுகு கருவேப்பிலை போட்டு தாளிச்சிட்டு அண்ட் கட் பண்ணி வச்ச வெங்காயம் போட்டு நல்லா வந்து வதக்கிக்க போகிறேன். வெங்காயம் வந்து ஒரு 1/4 பாகம் வெந்ததுமே இந்த கசகசா பட்டை அப்புறமா பெருஞ்சீரகம் இருக்கும்ல இது கூட போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் வந்து நல்ல பொன்னிறமாக வதங்கணும். மட்டன் கிரேவிக்குன்னு மட்டும் இல்லை, சிக்கன் பீஃபு இப்படி எது வச்சாலுமே வெங்காயம் வந்து நல்ல பொன்னிறமாக வதங்கினா தான் அதோட டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். அண்ட் அதனால் இப்போ வந்து நம்ம வெங்காயம் வந்து நல்ல பொன்னிறமாக வதக்கி எடுக்க போகிறோம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கினதுக்கப்புறமா கட் பண்ணி வச்ச தக்காளியும் போட்டு நல்லா வதக்கிக்க போகிறோம். தக்காளி வந்து நல்லா வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு போட்டு வதக்கணும், அப்படின்னா சீக்கிரமாக வதங்கும். உப்பு போட்டதும் அது கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சி வச்சுருந்தோம்ல அதையும் போட்டு நல்லா வதக்கிக்க போகிறோம். சிலர் குக் பண்ணும்போது ஃபஸ்ட்டு வெங்காயம் போட்டு அது லைட்டாக வதங்கும் போதே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டு வதக்கிப்பாங்க. பட் எனக்கு எப்போவுமே தக்காளி போட்டதுக்கு அப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு வதக்கிறது தான் எனக்கு பிடிக்கும். அதனால் தக்காளி போட்டதுக்கு அப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வதக்கிக்க போகிறேன். தக்காளி வந்து நல்லா குழஞ்சி வதங்கணும். தக்காளி ஒரு 3/4 பாகம் வதங்கினதும் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சள் தூள், மல்லித்தூள், மிளகுத்தூள் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி அதையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி தக்காளி குழையிற அளவுக்கு வதக்கிக்கலாம். கூடவே இந்த மசாலாவோட பச்சை வாசனையும் போயிருக்கணும். மசாலாவோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா நம்ம பாயில் பண்ணி வச்சுருந்த பொட்டேட்டோவும் அண்ட் மட்டனும் இருக்குல்ல அதை கூட போட்டு கொஞ்சம் கூட தண்ணி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணும்போது இதுவே ஒரு கிரேவி கன்சிஸ்டன்சியில் ஆகும். அதுக்கப்புறம் ஃபைனலாக மீட் மசாலா இல்லை மட்டன் மசாலா இந்த மாதிரி எது இருந்தாலும் அது கூட நான் போட்டு அந்த டேஸ்ட்டை இன்னும் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக மிக்ஸ் பண்ணிப்பேன். அப்போ இன்னும் நல்ல டேஸ்ட் அண்டு வாசனையாகவும் ஃப்ளேவர்ஃபுல்லாகவும் இருக்கும். ஃபைனலி நம்மளோட மட்டன் கிரேவி வந்து சூப்பராக ரெடி ஆயிருச்சு. அதை ஓப்பன் பண்ணும்போதே அவ்வளோ வாசனையாக இருந்துச்சு. அண்ட் ஆம்லேட்டும் கூட பண்ணிட்டோம் அப்படின்னா லஞ்ச் ரெடி ஆகும். இந்த பக்கம் ரைஸும் வந்து குக்கரில் ரெடி ஆயிருச்சு. ஸோ எல்லாத்தையுமே இனி சர்வ் பண்ணி மத்தியானம் லஞ்ச் வந்து சாப்பிட போகிறேன். லஞ்ச் சாப்பிட்டுட்டு நம்ம குக் பண்ண பாத்திரம் எல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா வெளியில் போகிறதுக்காக கிளம்பணும். இன்றைக்கி வெளியில் வேறு எங்கேயும் இல்லை, ஜிண்டோ வீட்டுக்கு தான் போக போகிறேன். அண்ட் பாட்டி வீட்டுக்கும் போகணும். ஜிண்டோவை யாருன்னு தெரியாது, இப்போ தான் நம்ம வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா அவன் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு துபாயில். எல்லாத்துக்குமே என் கூடவே இருக்கிற ஒரு பர்சன். அண்ட் ஏர்போர்ட்டில் கூட என்னை ட்ராப் பண்ண வந்திருந்தான். ஸோ அவனோட வீட்டுக்கு தான் போகிறோம். ஆனால் அவன் எங்கள் ஊரில் இல்லை, துபாயில் தான் இருக்கான். பட் அவனோட அப்பா எல்லாம் வீட்டில் தான் இருப்பாங்க. ஸோ தட் போயிட்டு கொஞ்சம் திங்ஸ் கொடுக்க வேண்டியது இருக்குது, கொடுத்துட்டு நல்லா விசாரிச்சுட்டு அப்படியே பாட்டி வீட்டுக்கெல்லாம் போயிட்டு வரலான்னு தான் பிளானு. ஃபைனலி பாத்திரம் எல்லாம் கழுவி கிச்சன் எல்லாம் க்ளீன் பண்ணியாச்சு. எங்கள் வீட்டில் டெய்லியுமே நான்வெஜ் பண்ணுவோம். எய்தர் ஃபிஷ் ஆர் இந்த மாதிரி பீஃப், மட்டன், சிக்கன் இந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று. அதனால் சிங்க் ஏரியாக்குள்ளே போட்டு க்ளீன் பண்ணுறோம். அப்படிங்கிறதுனால ஃபைனலி நான் இந்த மாதிரி நம்ம வந்து பாத்திரம் கழுவுற அந்த லிக்யூட் இருக்கும்ல அது வச்சுட்டு சிங்கை வந்து ஒரு வாஷ் பண்ணிட்டோம் அப்படின்னு அந்த ஸ்மெல் கொஞ்சம் போகும். அதுக்காக ஃபைனலி இப்படி பண்ணுறது. அண்ட் நான் வந்து ரெடி ஆகிட்டேன். இப்போ நான் மட்டும்தான் போக போகிறேன் ஸ்கூட்டியில். ஜிண்டோ வீட்டுக்கு போயிட்டு அப்படியே பாட்டி வீட்டுக்கு தான் ஸ்ட்ரைட்டாக போவேன். அண்ட் ஜிண்டோ வீட்டுக்கு போனதை நான் வீடியோ கேப்சர் பண்ணலை. அங்கே போய் பேசி அண்ட் அவங்களுக்கும் ப்ரைவசின்னு ஒன்று இருக்கும்ல, ஸோ தட் அவங்கக்கிட்ட நான் ரொம்ப அந்த கேமராலாம் கொண்டு போக விரும்பலை. பட் எங்கள் பாட்டி வீட்டில் போனேன்னா நிறைய ஸ்வீட் மெமரிஸ் இருக்கும். ஸோ தட் அதெல்லாம் கேப்சர் பண்ணணுங்கிறதுக்காக வீடியோ எடுத்தேன். திஸ் இஸ் மை கிராண்ட் மதர். இவங்க தான் என்னோடய பாட்டி. எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டி. அண்ட் கொஞ்ச நேரம்
நேரம் அவங்க கூட உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு எங்கள் மாமா ஆண்டி எல்லார்கிட்டையும் பேசி நிறைய விஷயங்கள் பேசிட்டு வீட்டுக்கு வரும்போது ஹஸ்பண்ட் அவரோட ஸ்டூடெண்ட்ஸோட த்ரோபால் விளையாடிட்டு இருந்தார். அவரை போய் டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருந்தான் குழந்தை. அதனால் அவனை கொஞ்சம் வேறு எதுலையாவது என்கேஜாக வச்சுப்போன்னு யோசிச்சா இந்த நைட் டைமில் அவரை என்கேஜாக வச்சுக்க சும்மா வெளியில் ஒரு ரவுண்ட்ஸ் தான் 2 வீலரில் கூட்டிகிட்டு போக முடியும். அப்படியே கூட்டிகிட்டு போயிட்டே இருக்கும்போது டக்குன்னு என் ஞாபகத்துக்கு வந்துச்சு, சும்மா ஒரு ரெஸ்டாரண்ட் கூட்டிகிட்டு போய் அவருக்கு ஏதாச்சும் சாப்பிட வாங்கி கொடுப்போம் அப்படின்னு. அப்போது மார்த்தாண்டத்தில் இருக்கிற தாஜ் ஹோட்டலுக்கு தான் கூட்டிகிட்டு போய் அவருக்கு பிடிச்ச பரோட்டா வாங்கி கொடுத்தேன். வீட்டில் என்ன தோசை கேட்பார், ரெஸ்டாரண்ட் போனால் பரோட்டா கேட்பார். ஸோ தட் ஒரு பரோட்டா வாங்கி கொடுத்துட்டு அண்ட் ஒரு பாயில்டு எக்கும் வாங்கி கொடுத்துட்டு வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தேன். அண்ட் வீட்டுக்கு வரும்போது செம்ம டயர்டு. ஏன்னா பாட்டி வீடுமே ரொம்ப டிஸ்டன்ஸ், ஜிண்டோ வீடுமே ரொம்ப டிஸ்டன்ஸ். ஸோ 2 வீலர்லேயே ட்ராவல் பண்ணி நல்லா டயர்டாயிட்டேன். ஸோ ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு இனி வந்து தூங்கணும் அப்படின்னு தான் ரெடி ஆகிட்டேன். அதனால் வீடியோவையும் அப்படியே முடிக்கலாம் அப்படின்னு கன்க்ளூஷனுக்கு வந்துட்டேன். அண்ட் அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு வீடியோட மீட் பண்ணுறேன். பாய்.